வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி பூண்டு பொடி அரைக்க போகிறோம். இந்த பூண்டு பொடியில் பூண்டு அதிகமாக நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 25 பூண்டு இந்த மாதிரி நச்சு வச்சுக்கோங்க. நல்லா வதங்கணும். பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்காட்டி உங்களுக்கு பூண்டு பொடி கெட்டு போயிடும். பூண்டு பொடி ஒரு 25லேருந்து 30 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அது நல்லா நீங்கள் வதக்குனீங்கன்னா, பூண்டை நல்லா வதக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. அதனால் இந்த பொடியில் முக்கியமானது விஷயம் பூண்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில். பூண்டு ஒரு 25 பூண்டை எடுத்து நச்சு வச்சுக்கோங்க. தூரம் மட்டும் நறுக்குனீங்கன்னா போதும், தோல் இருந்தால் கூட பரவாயில்ல. மிளகாய் ஒரு 12லேருந்து 15க்குள்ளே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உளுந்தம்பருப்பு இந்த ஸ்பூனால் 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் இதே ஸ்பூன் வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன். மல்லி 1 ஸ்பூன். பெருங்காயம் 1 சிட்டிகை அளவுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு. இந்த பொடிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் பூண்டை போடணும். இல்லாட்டி பூண்டு எண்ணெயில் ஊறிக்குமே தவிர்த்து நல்லா மொறுமொறுன்னு வேகாது. நல்லா எண்ணெய் காயணும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பூண்டை சேர்த்துக்குவோம். நல்லா பூண்டை மொறுமொறுன்னு வறுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம மிளகாயை போட்டுக்குவோம். பூண்டோட கலர் ப்ரௌனாக மாறணும். இப்போ இதில் மல்லி, ஜீரகம், கொஞ்சம் எண்ணெயை இருத்துட்டு நம்ம இதை எடுத்துக்குவோம். பூண்டு காய்ச்சா நம்ம இவ்வளவு எண்ணெய் ஊற்றியிருக்கோம். பூண்டு சரியாக வறுபடாட்டி உங்களுக்கு பொடி கெட்டு போயிடும். இப்போ உளுந்தம்பருப்புக்கு இந்த ஆயிலே போதும். உளுந்தம்பருப்பு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். உளுந்தம்பருப்பு நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வராட்டி உங்களுக்கு கலர் வராது, பொடிக்கான கலர் வராது. ரெண்டாவது பல்லில் ஒட்டுற மாதிரி வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. முக்கால்வாசி உளுந்தம்பருப்பு ப்ரௌன் கலராக வந்த பிறகு மிளகாயை போடுங்க. உளுந்தம்பருப்பு கறியும் போயிடக்கூடாது. பெருங்காயத்தை அடுப்பு அமர்த்தின பிறகுதான் நீங்க பெருங்காயத்தை போடணும். நம்ம ஆரம்பத்தில் போட்ட ஊற்றின எண்ணெய் தான், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றலை. இப்போ போதும், நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அடுப்பு அமர்த்திடுறேன். இப்போ பெருங்காயத்தை போடுவோம். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைப்போம். இப்போ உப்பு சேர்த்துருவோம். இது ஆறின பிறகு அரைப்போம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிளகாய் அந்த மாதிரி ஒடியணும். சூடாக இருக்கையில் மிளகாய் வதக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா ஆறின பிறகு அரைக்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சிடுவோம். நல்லா அரைச்சாச்சு. நல்ல காரசாரமாக இருக்குது. இது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாட்டில் வெள்ளை பணியாரம் போடுவாங்க. வெள்ளை பணியாரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை பணியாரத்துக்கு நீங்கள் இந்த பொடிக்கு ஆயிலே ஊற்றாமல் வெள்ளை பணியாரத்தை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அல்லது நெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.